ரிஷபராசி நேயர்களே, உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அமர்தாஸ் ஜோதிட நிலையத்தின் சார்பாக உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ரிஷபராசி நேயர்களுக்கு 2/8/2025 முதல் 11/8/2025 வரை, அதாவது நாளைக்கு திங்கள், அடுத்த திங்கள் வரைக்கும் உங்களுடைய இந்த வார பலன்கள் ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான பலன்கள் பார்க்க போகிறோம். பொதுவாக ரிஷபராசி நேயர்களே, இந்த வாரத்தில் 5/8/2025 முதல் 7/8/2025 வரை ஆகிய 2 தினங்கள் ரிஷபராசினியர்களுக்கு சந்திராஷ்டமம். நல்லா ஞாபகத்தை வச்சுங்க. 5/8 7/8 வரை உங்களுக்கு 2 நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். ஆகவே அந்த நாட்களிலே நீங்கள் கட்டாயம் உங்களுடைய சொந்த காரியமாக வெளியில் சுப காரியங்கள் நீங்கள் போக வேண்டும் கட்டாயம் இருந்தால் அது தவிர்ப்பது நல்லது. ஒரு சுப காரியத்துக்கு போகணும், ஒரு சந்திராஷ்டமத்தை பார்த்துக்கணும். அதே மாதிரி தேவையில்லாமல் வெளி வேலைகள் ரொம்ப நம்ம சுற்றாமல் நம்ம முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. பொதுவாக சந்திராஷ்டமம் அன்றைக்கி நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். ஆகவே ரிஷபராசினியர்களுக்கு இந்த 2 நாட்கள் 5 to 7 வரை சந்திராஷ்டமம். அது நீங்கள் அந்த நாளை குறித்து கொண்டு நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே மாதிரி ராசினியர்களுக்கு இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான வாரமாக தான் இருக்குது. காரணம் எப்படின்னா, உங்களுக்கு ரிஷபராசினியர்களுக்கு 2இல் குரு சஞ்சாரம் பண்ணுறார். அந்த 2ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் பண்ணுறதுனால ரிஷபராசிகளுக்கு தன வருவாய் என்ற சொல்லிக்கூடிய 2ஆம் இடத்துல குரு ஆட்சி செய்கிறதுனால, குரு இருப்பதுனால இப்போ உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் தரும். இருந்தாலும் நீங்கள் தேடி போகிற ஒரு பணத்துக்காக நீங்கள் போகிறீங்கன்னா, இந்த சந்திராஷ்டம நேரத்தில் அது கொஞ்சம் தடைப்பட்டு வரும். நம்ம எதிர்பார்த்தது வராது. மற்ற நாட்கள் நீங்கள் போனீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு திருப்பமாக அமையும். ஆகவே உங்களுக்கு இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்தில் சுத்தமாக இருக்கிறது. பொதுவாக 5ஆம் இடத்தில் சுத்தமாக இருந்தால் ரொம்ப நல்லது. அதே மாதிரி 7ஆம் இடம் சுத்தமாக இருக்கிறது. நீங்கள் நினைத்த காரியம் நல்ல விதமாக நடக்கும். 5, 7, 10 எல்லாம் சுத்தமாக இருந்தால் ரொம்ப நல்லது. இந்த வாரம் அப்படிப்பட்ட ஒரு வாரமாக இருக்கிறது. ஆகவே ரிஷபராசி அன்பர்கள் அதனை பயன்படுத்தி கொண்டு நல்ல